ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சைக்காலஜியில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு சைக்காலஜி கொஷின் பேப்பரில் 2 to 4 வரைக்கும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிஜிடிஆர்பிலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசளிக்கும் நிறுவனம். கல்வியில் புதுசாக ஏதாவது ஒரு உத்திகளை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஊக்குவிச்சு பரிசளிக்கிற நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். என்சிஇஆர்டி சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா, சிபிஎஸ்சி நிறுவனம் தான் அப்ரிஷியேட் பண்ணுது என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டிக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச்சிங் அண்ட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் 10, 12 + 3 என்பது எந்த வருடத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு 10th கம்ப்ளீட் பண்ணோம், அப்புறம் 12th கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்கப்புறம் டிகிரி 3 இயர்ஸ் இருக்குது. பேசிக் வந்து டிகிரி 3 இயர்ஸ் இருக்குது. அது இல்லை, ஒரு சிலர் வந்துட்டு இன்ஜினியரிங் அந்த மாதிரி படித்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வருடங்கள் மாறும். பேசிக் சிஸ்டம் 10th 12th + 3 அப்படின்றது எந்த வருடத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1978. சரிங்களா? நெக்ஸ்ட், என்ஏஇபி என்பது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம், நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இதுவும் சேம் இயர் 1978 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த பிரிவு? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு அந்த அட்டவணை அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வரும். பட் நமக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கொஷினை ஏற்கனவே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை அப்படின்றது இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 21A. நெக்ஸ்ட், குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் என்பதன் விரிவாக்கம். அதாவது இந்த யுனிசெஃப்னா என்ன? குழந்தைகளின் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யுனிசெஃப். சரிங்களா? இது நமக்கு தமிழ் புக்கில் கூட இது வந்திருக்கு. இந்த யுனிசெஃப்னா என்னன்னா, யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இங்கே வந்து எல்லாமே கேப்ஸாக போட்டுக்கோங்க. சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாலுமே அதை யூனிசெஃப்பை தான் சொல்லுவாங்க. யூனிசெஃப் இதோட பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு குழந்தைங்களோட நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது, குழந்தைகளோட நலன்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, அவங்களுக்கு ஊட்டச்சத்து கரெக்டாக கிடைக்குதான்னு பார்த்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்விக்காக நிதியுதவி அளிக்கிறது, நெக்ஸ்ட்டு தடுப்பூசி எல்லா குழந்தைங்களுக்கும் சென்றடையுதா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறது. இது எல்லாமே இந்த யூனிசெஃப்போட வேலை தான். சரிங்களா? இது வந்துட்டு 1965 வந்து நோபல் பிரைஸ் வாங்குச்சு. எதுக்காகனா அமைதிக்கான நோபல் பிரைஸ். இதை வந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபை இதுதான் இதை எடுத்து நடத்திட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்டிஇ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஆர்டிஇயை பற்றி பார்க்கலாம். ஆர்டிஇன்னா ரைட் டு எஜுகேஷன், அதுதான். சரிங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை தான் ஆர்டிஇன்னு சொல்கிறாங்க. இதோட முழு பெயரும் இதுதான். குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் தான். இது கொண்டு வந்தது வந்து 2009 இதை கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்றத்தில் இதை வந்து 2009 ஏற்றிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் 2009 கொண்டு வந்து அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 1, 2010. இந்த டேட்டும் இயரும் இம்பார்ட்டன்ட். ஆர்டிஇ நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுனா ஏப்ரல் 1, 2010. சரிங்களா? இப்போ ஆர்டிஇக்கான முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை. இதுதான் த ரைட் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ்எஸ்ஏ. இதுவும் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் தான். எஸ்எஸ்ஏவை பற்றி நிறையா தாட்டி கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த கொஷின் டைரெக்டாக கேட்கலனா கூட ஆப்ஷனில் எஸ்எஸ்ஏவை ஒன்று வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். வேறு ஒரு கொஷின் கேட்டாலும் ஆப்ஷன்லேயாவது இந்த எஸ்எஸ்ஏ வரும். நமக்கு பிஜிடிஆர்பியில் கூட இதை பற்றி கேட்டிருக்காங்க.
அதாவது ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்ஏன்றது அனைவருக்கும் கல்வி திட்டம், அதாவது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்காக கொண்டு வந்தது தான் இது. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறது இந்த எஸ்எஸ்ஏ திட்டம் ஆரம்ப காலத்திலேயே ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வந்துட்டு 2018-19 இந்த எஸ்எஸ்ஏ திட்டம் ராஷ்ட்ரிய நோட் பண்ணிக்கோங்க, ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான் அது கூடயும் அப்புறம் ஆசிரியர் கல்வி அதாவது டீச்சர் எஜுகேஷன் இது 2 கூடயும் சேர்க்கப்பட்டு இப்போ என்னன்ற பேரில் இருக்குன்னா சம்ர சிக்ஷா அபியான். சரிங்களா? சம்ர சிக்ஷா அபியான் அதாவது SSA. முன்ன இருக்கிறது தான் சர்வ சிக்ஷா அபியான், ஆனால் இப்போ இருக்கிறது சம்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒற்றை திட்டமாக மாற்றப்பட்டது. அப்போ எது கூடலாம் அது இணைக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா RMSA அதாவது ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான் அது கூட அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் ஆசிரியர் கல்வி இது 2த்தையும் ஜாயின் பண்ணி தான் இப்போ எஸ்எஸ்ஏவாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சம்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒற்றை திட்டமாக கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு என்னன்னா 2018-2019 அந்த பீரியட். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆப்ரேஷன் என்லைட்டன்மெண்ட் என்பது அறிவொளி இயக்கம். இது ஸ்டார்ட் பண்ணதும் 1978 தான். குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. எல்லா குழந்தைங்களும் நல்லா கல்வி கற்கணும் அப்படின்றதுக்காக கற்கிறதுக்கான உரிமையை ஐநா சபை பிரகடனப்படுத்திய வருஷத்தை தான் கேட்குறாங்க. 1959 நவம்பர் 20. கட்டாய இலவச கல்வியை 6 வயது முதல் 14 வயது வரை அனைவருக்கும் வழங்க பரிந்துரை செய்த குழு. எந்த குழு பரிந்துரை செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. நிறைய இடத்துல அதிகமாக கேட்குறது 6 to 14 வரைக்கும் இலவச கல்வி கட்டாய கல்வி இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எதுனா கோத்தாரி கல்வி ஆணையம். இங்கே 1964லேருந்து 66 கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக கோத்தாரி கல்வி ஆணையம் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 1964 தான். 66 கொடுத்தா அது ஆன்சர் வராது, 1964 தான். இந்தியாவின் கல்வி முறையை மறுசீரமைக்க அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் அனைவருக்கும் பொதுவான பள்ளி அமைப்பு மற்றும் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்துகிறது. அதாவது இந்தியாவோட கல்வி முறையையே மறுசீரமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அமைக்கப்பட்ட ஆணையம் தான் இந்த கோத்தாரி கல்வி ஆணையம். இது அனைவருக்கும் பொதுவான பள்ளி அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான கல்வி வேணும் அப்படின்றதுக்காகவும் 14 வயது வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இலவச கட்டாய கல்விக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோத்தாரி கல்வி ஆணையம். இது இந்திய கல்விக் கொள்கைக்கான ஒரு விரிவான ஆவணமாக அமைந்தது. எதுனா கோத்தாரி கல்வி ஆணையம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மேல்நிலை கல்வி தமிழ்நாட்டில் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1978. இந்த 1978 ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வருஷத்தில் தான் கல்விக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டிபிஇபி என்பது டிபிஇபி அப்படின்னா மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது இந்திய அரசின் ஒரு முக்கியமான கல்வி திட்டம். இங்கே நமக்கு மாவட்ட தொடக்க கல்வி திட்டம்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதோ அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஆனால் இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1994 1994 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட நோக்கம் என்னன்னா இந்தியாவில் ஆரம்ப கல்வி முறையை புத்துயிர் அளித்து அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்ற இலக்கை அடைவது, அதாவது பிரைமரி எஜுகேஷன் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த கல்வி முறையை ஆரம்பித்தாங்க. எது? இந்த டிபிஇபி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அதாவது மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம். இது இந்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை. இதுவே ஒரு கொஷினாக கேட்கலாம். இந்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கை எந்த வருஷம் வெளியானதுன்னா 1968. இதோட பரிந்துரையின் பேரில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கல்வி நிறுவனம் வேணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த டிஐஇடி, அதாவது மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம்.
நெக்ஸ்ட் இக்னோ என்பதன் விரிவாக்கத்தை இப்போ பார்க்கலாம். இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆகிட்டு இருக்குன்னா டெல்லியில். இது இந்திய அரசின் மத்திய பல்கலைக்கழகம். இது தொலைதூர கல்வி மற்றும் இணையவழி கல்வி மூலம் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்காக 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாவே இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ இதில் ஆன்லைன் எஜுகேஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது என்னென்னா, அடிக்கடி கேட்குற கொஷின், இந்த இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுதான் இதில் இம்பார்ட்டண்டான கொஷின். 1985. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏஐசிடிஇ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுலேருந்து கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஏஐசிடிஇனா என்னென்னா, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதோட வேலை என்னென்னா, இந்தியாவில் இருக்க தொழில்நுட்ப கல்வி முறைக்கு சரியாக திட்டமிடுறது. அதாவது இந்த இன்ஜினியரிங் காலேஜு, ஐடி காலேஜு, ஐஐடி இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிற எல்லா காலேஜுக்குமே ஒரு ஒருங்கிணைந்த மேம்பாட்டு குழு அமைச்சு அவங்கள சரியாக வழி நடத்துறது, அவங்களுக்கு சிலபஸை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க் இது பண்ணுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப கல்வி முறைக்கு சரியான திட்டமிடல், ஒருங்கிணைந்த மேம்பாடு, தரமான வளர்ச்சி மற்றும் விதிமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கம். இது என்ன பண்ணுதுன்னா, தொழில்நுட்ப கல்வி முறைக்கு சரியாக திட்டமிடுறது, ஒருங்கிணைந்த மேம்பாடு, அவங்களோட வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதிமுறைகளை ஒழுங்குபடுத்தி அதை நடைமுறைப்படுத்த செய்கிறது. இது எல்லாத்தையும் உறுதி செய்கிறது தான் இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட நோக்கமே. அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் அங்கீகாரம் வழங்குறதும் இதுதான். பொறியியல், தொழில்நுட்பம், மருந்தியல், கட்டிடக்கலை, விடுதி மேலாண்மை, உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை படிப்புகள், இது மாதிரி இருக்கிற எல்லா தொழில்நுட்ப நிறுவனங்களும் படிப்புகளுக்கும் அங்கீகாரம் வழங்குறதும் இதுதான். நம்ம ஒரு சில டைம் நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம்ல, இன்ஜினியரிங்கில் ஒரு சில கோர்ஸை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும், இல்லை ஒரு சில கோர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது எல்லாத்தையுமே பண்ணுறது யாருன்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் எல்லா காலேஜஸ்க்கும் விதிமுறைகளை அமைக்கிறதும் இதுதான். விதிமுறைகள் மற்றும் தரங்களை அமைத்தல், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கான உள்கட்டமைப்பு, பாடத்திட்டம் மற்றும் கற்பிக்கும் முறை ஆகியவற்றிற்கான விதிமுறைகள் மற்றும் தரங்களை நிர்ணயம் செய்தல். இப்போ தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது சிலபஸ்ஸு, கற்பிக்கும் முறை, இது எல்லாத்துக்கும் விதிமுறைகளை விதித்து அதுக்கான தரங்களை நிர்ணயம் செய்யறதும். அதாவது இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் இதுதான் டாப்பில் இருக்குது, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, இது போல் தரங்களை நிர்ணயிக்கிறதும் இதுதான். இதோட நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னா, பிரகதி மற்றும் சாக்ஷம் கல்வி உதவி திட்டங்கள். இது என்ன மாதிரி கல்வி உதவி திட்டங்கள்லாம் வளர்க்குதுன்னா, பெண் மாணவர்களுக்கு பிரகதி அப்படின்ற கல்வி உதவி திட்டமும், நெக்ஸ்ட்டு சாக்ஷம்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு, அதாவது இந்த ஹேண்டிகேப்ல இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாக்ஷம் அப்படின்ற பல்வேறு உதவித்தொகை திட்டங்களை நிர்வகிக்கிறதும் யாரு? இந்த ஏஐசிடிஇ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மொழிப்பல் திறமை, ஆங்கிலம் அல்லாத பிராந்திய மொழிகளிலும் தமிழ் உட்பட பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளை கற்பிக்க அனுமதி வழங்குதல். அதாவது அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த லாங்குவேஜில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்குது. தமிழ், கேரளாவில் மலையாளம், கர்நாடகாவில் கன்னடம், ஆந்திராவில் தெலுங்கு, இது மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லாங்குவேஜ்லேயே பொறியியல் படிப்பை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறதும் இந்த ஏஐசிடிஇ தான். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சைக்காலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய டாப்பிக்லேருந்து சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது போல் இன்னும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா படிங்க. நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிவிஷன் பண்ணுறதை விட்டுறாதீங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.